தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். வாங்க நம்ம வெஜ் ஸ்டூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் தேங்காய் பால், கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு நல்லா இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். ஸ்டேஜில் கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இப்போ ஒரு வதக்கிடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவோம், ஸ்டூக்கு தேவையானது. ரொம்ப கம்மியாக பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான். மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் வந்து நம்ம செகண்ட் ஆட் பண்ண தேங்காய் பால், ஏன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆட் பண்ணது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போதைக்கு செகண்ட் ஆட் பண்ணது வேகிறதுக்காக இதை ஊற்றிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசில்ஸ் விட்டுடலாம். 2 விசில்ஸ் லைட்டாக ஸ்ட்ரீம் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா வந்துருச்சு. திரளாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். இப்போ வந்து காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. ஸ்டூக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிவிட்டு நம்ம திக்கான தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அது பாயில் பண்ணணும், அவ்வளோதான். பாயில் ரொம்ப பண்ணோம் அப்படின்னா கர்டில் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ், அவ்வளோதான். நம்ம ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டூ ரெடி.